கேலி பண்றீங்களா, கிண்டல் பண்றீங்களா? நான் யாருக்காக மாத்த முடியாது. தமிழை தப்பு தப்பா வாசிக்கிறதுக்கு மனம் போன போக்கல வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது, உலகி எல்லாத்தையும் கிறித்துவம் கத்து கொடுச்சுங்கிறார். நாட்டோட நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர் வெள்ளை அறிக்கை வாசிச்சாரு. இப்ப நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிறாரு. ஒரு அரிய கருத்தை சொன்னாரா, ஒரு அற்புதமான தகவலை எடுத்து வச்சாரா அப்படின்னா இல்ல. தமிழையே உச்சரிக்க முடியாம திணறாரு, திக்குறாரு, உளறி கொட்டுறாரு, பிழையா ஏதாவது சொல்றாரு, வார்த்தையை உச்சரிக்க திணறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எண்களை உச்சரிக்கவும் திணறாரு. 44,044 அப்படின்னா 40,000 ஏதாவது சொல்றாரு. உலகம் முழுக்க பாக்குறாங்க. ஏன் பிற மொழி வழி தேசியங்களை சேர்ந்தவங்க கூட தமிழ்நாட்டு சட்டமன்ற நிகழ்ச்சிகளை கவனிக்கிறாங்க. அப்ப ஒரு முக்கியமான தருணத்துல பிழை இல்லாது தமிழை உச்சரிக்க வேண்டுங்கிறது ஒரு அவசியமான ஒண்ணு. நேற்றைய தினம் மதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவையில இது குறித்து பேசுறாரு. பேசுறப்ப நக்கல் பண்ற விதமா, நையாண்டி பண்ற விதமா, எள்ளி நகையாடுற விதமா பேசல. ரொம்ப நயத்தகு நாகரிகத்தோட கண்ணியத்தோட அவையில கருத்தை சொல்றாரு. எப்படி ஆரம்பிக்காருன்னா, தென்கோடி முனையில பழந்தமிழர் பூமியான எங்கள் குமரி மண்ணின் மாப்பிள்ளை என்னும் முறையில் மரிய வில்சனுக்கு என்னோட மதிப்பை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, நிதியமைச்சர் ஆங்கில புலமை கொண்டவர்னு எனக்கு தெரியுது, ஆங்கிலத்தை நேர்த்தியா உச்சரிக்கிறாரு, ஆனா தமிழ்ல சில சொற்றொடர்களை இலக்கண பிழையா சொல்றாரு, வருங்காலத்தில் அந்த பிழை இல்லாம நிதிநிலை அறிக்கையை வாசிக்க முயற்சி எடுக்க வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு குறையாவோ குற்றச்சாட்டவோ வைக்கல. இதே அவையில தாவேக்காவை சேர்ந்த கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன் சிறப்பா வாதங்களை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அத பிழையா இருக்கு, அந்த சொல்லாளர்களை அந்த சொற்றொடர்களை பிழையா சொல்றீங்க, அதை திருத்திக்கிங்க, அதற்கான பயிற்சியை மேற்கொள்ளுங்க, அடுத்த முறை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப தன்மையா, நக்கல் நையாண்டிலாம் ரொம்ப தன்மையா பேசுறாரு. இதுக்கு எந்திரிச்சு பதில் சொல்றாரு யாரு? அமைச்சர் மரிய வில்சன். எனக்கு யுனிக்யூ, அதாவது இவரோட மொழிநடை தனித்துவம் வாய்ந்ததா. இவரோட பேச்சு வழக்கு, அதாவது வட்டார வழக்கும்பாங்கல்ல, கன்னியாகுமரி, மதுரை, நெல்லை, தஞ்சாவூர்னு அப்படி வட்டார வழக்கா பேசுறாருன்னு சொல்லி அந்த அவையில உறுப்பினர் ராஜேந்திரன் பேசல. இவர் தமிழை தவறா உச்சரிக்கிறாரு, அதான் எடுத்து சொல்றாரு. ஆனா சொல்றாரு, எனக்கு இது யுனிக்யூ, தனித்துவம் வாய்ந்தது, என்னால இப்படித்தான் பேச முடியும், ஏத்துக்கிறனா ஏத்துக்குங்க, என்னால யாருக்காகவே மாத்திக்க முடியாது, நீங்க சொன்னீங்கிறதால மாத்திக்க முடியாது, என்ன கேள்வி பண்றீங்களா அப்படின்னு இந்த மைக் அப்படி தட்டிட்டு அப்படியே கோவமா உட்கார்றாப்புல. அந்த பேச்சுக்கிடையே சொல்றாரு, எனக்கு கிறித்துவம் ஒரு மொழியை கற்றுக் கொடுத்திருக்கு, அந்த மொழி அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்க மொழிங்கிறாப்புல. இந்த பேச்சுல எங்க சமயம் வந்துச்சு, எந்த இடத்துல மதம் வந்துச்சு? ஏன் மதத்தை எடுத்துட்டு வரணும்? ஏன் மதத்தை கொண்டாந்து இழுத்து விட்டு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தணும்? இவன் என்ன சொல்லலாம், நான் சரி பண்ணிக்கிறேன், திருத்திக்கிறேன், இல்ல நான் ஆங்கிலத்துல நான் ஆங்கில வழியெல்லாம் படிச்சேன், அதனால எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது, நான் போக போக சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லலாம்.